முதல்ல திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பாஜகவுடன் ரகசிய உறவுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மேல காட்டமான சில விமர்சனங்களை முன்வைத்து தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருந்தார். அதற்கு சற்று நேரத்திற்கு முன்பா ஒரு பதில் அறிக்கை வந்திருக்கு. முதலமைச்சர் பயத்தில் உளறுவதாக குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த எதிர்வினையை எப்படி பார்க்கலாம்? இல்லை, அடிப்படையில் பாஜகவோடு திமுக நெருங்குகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பூதாகரமான பரப்புரையை தொடங்குவதற்கு அதிமுக முயற்சி பண்ணுது இல்லையா? அதற்கு பின்னணி என்ன அப்படின்னா, பாஜக தமிழ்நாட்டில் ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு அரசியல். பாஜக மட்டுமல்ல, பாஜகவோடு இணைபவர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு அரசியல். அந்த அரசியலை உருவாக்கியதே திமுக தான். 10 ஆண்டுகள் பாஜகவினுடைய தமிழர் விரோத போக்குகளை, தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரான நடவடிக்கைகளை, அவர்களுடைய கொள்கைகளை தொடர்ந்து பரப்புரை செய்து அந்த நிலையை பாஜகவோடு இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதை கூச்சமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குனதே திமுக தான். அப்படி நாங்கள் அந்த அரசியலை மேற்கொண்ட போது, அப்படி மக்கள் விரோத திட்டங்களை அம்பலப்படுத்திய போது, அவர்களோடு கூட்டணியிலிருந்து கூட்டணி தர்மத்திற்காக அந்த மக்கள் விரோத திட்டங்களை ஆதரித்துக் கொண்டிருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படையில் இருந்து தான் அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. இவர்கள் சொல்றாங்கல்ல, நாங்கள் கூட்டணிக்கு நெருங்குறோம் அப்படின்ட்டு. கடைசி 5 நாட்கள் எங்களுடைய அதிகாரப்பூர்வ அறிக்கைகளையும் அதிகாரப்பூர்வ ஏடான முரசொலியில் வெளியான செய்திகளையும் தலையங்கங்களையும் எடுத்து பார்த்தீங்கன்னாலே இது எவ்வளவு ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இல்லை, இதுதான் இரட்டை நிலைப்பாடுங்கிறாங்க. தேநீர் விருந்தில் திமுக புறக்கணிக்குது, ஆனால் அரசு சார்பில் பங்கேற்கிறாங்க. இவங்க போன வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் நீட் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் ஆளுநர் கையெழுத்திடலை அப்படின்னு சொல்லி தேநீர் விருந்தையோ ஆளுநர் அழைக்கக்கூடிய மற்ற நிகழ்ச்சிகளையோ புறக்கணிக்கக்கூடிய திமுக இந்த முறை மட்டும் கலைஞர் நாணயம் வெளியீட்டு விழாவை முன்வைத்து இப்படியான ஒரு நெருக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் விமர்சிக்கிறாங்க, ஒரு பக்கம் நெருங்குறாங்க. இது இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்ல அதற்கான அவசியமே இல்லை. எந்த இடத்தில் விமர்சனத்தை நாங்கள் கைவிட்டோம், நெருக்கம்னு சொல்றதுக்கான ஸ்பேஸ் என்ன? கேலோ இந்தியா போட்டிக்கு மோடி அவர்களை அழைத்தோம், அதனுடைய விழாவிற்கு வந்தார். அதே போல செஸ் ஒலிம்பியாட்டிற்கு அழைத்தோம், வந்தார். அந்த மாதிரி இது ஒரு அரசு நிகழ்ச்சி. அரசு சார்பில், ஒன்றிய அரசு சார்பில் அதனுடைய பிரதிநிதியாக திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருக்கிறார். இது எப்படி மோடியோடு கேலோ இந்தியா போட்டியில் இருந்த புகைப்படத்தையும் செஸ் ஒலிம்பியாட்டில் இருந்த புகைப்படத்தையும் தமிழ்நாடு முழுக்க தூக்கி கொண்டு போய் பரப்புரை மேற்கொண்டாரோ எடப்பாடி பழனிசாமி, அதே மாதிரியான ஒரு பரப்புரையை மீண்டும் அவர் மேற்கொள்ள முயற்சிக்கிறார். அந்த பரப்புரை எப்படி மக்கள் மத்தியில் ஈடுபடலையோ அதே போலதான் இது ஆக போகுது. இன்னொன்னு, நீங்க நெருக்கம்னு சொல்றதுக்கான ஸ்பேஸே இங்க இல்ல. உதாரணத்துக்கு ரயில்வே பட்ஜெட் குறித்த ஒரு பிங்க் புக் வெளியாகுது. அந்த பிங்க் புக் வெளியான பிறகு இதயமே இல்லாத நிதி ஒதுக்கீடு, இது தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம் அம்பலப்பட்டு விடுமோ என்கிற காரணத்தினால தான் பட்ஜெட்டுக்கு முன்னாடி வெளியிட வேண்டிய இந்த புக்கை பட்ஜெட்டுக்கு பின்னாடி வெளியிடுறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியற்ற ஒதுக்கீடு இந்த ஒதுக்கீடு. இது வயிற்றெரிச்சலின் விளைவு. 40க்கு 40 தோல்வி கொடுத்த மக்களுக்கு வயிற்றெரிச்சலின் விளைவாக அவர் இப்படி இது ஒரு பரிசை கொடுத்திருக்கிறாருன்னு மோடியை காட்டமாக எங்களுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் விமர்சித்த குழு தலைவர் அவர் பிச்சை போடுவதான்லாம் கூட சொல்லி இருக்காரு. ரைட். இப்ப என்னன்னா நடந்தது இதுங்க, நீங்க இதை விமர்சிக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் இந்த பிங்க் புக்கை முன்வைத்து எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட காட்டமான அறிக்கைகள் எத்தனை, அதுல அவர் மேற்கோள் காட்டின வார்த்தைகள் என்ன? இது முதல் கேள்வி. இரண்டாவது, பட்ஜெட்டுக்கு எதிராக திமுக போராட்டத்தை அறிவித்தது. போராட்டம் அறிவித்து மாநிலம் முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் நாங்க போராடிய போது அதை அறிக்கையோடு நிறுத்தி கொண்டு எந்த விதமான போராட்டத்தையும் அறிவிக்காதவர் எடப்பாடி பழனிசாமி இன்னும் ஒருபடி மேல போய் தூத்துக்குடி விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்கிறார். என்ன பேட்டினா, இந்த போராட்டமே மக்களை திசை திருப்புற வேலை அப்படின்ட்டு, தமிழ்நாட்டில் நிதி கொடுக்கவில்லை என்பதற்காக பாஜகவுக்கு எதிராக திமுக நடத்தின போராட்டத்தை திசை திருப்பும் வேலைன்னு சொல்லி பாஜகவை காப்பாற்ற முயன்றவர் எடப்பாடி பழனிசாமி. எல்லாவற்றையும் விட ஒரு முக்கியமான விஷயம், நாடாளுமன்றத்தில் இவர்கள் பேசுகிற போது தம்பிதுரை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? இது எல்லா துறைகளுக்கும் நிதி ஒதுக்கீடு நிகழ்ந்திருக்கிறது, இது வெல்ஃபேர் பட்ஜெட் அப்படின்னு சொல்றாரு. இரட்டை நிலைப்பாட்டுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? அந்த நாடாளுமன்ற உரையில தம்பிதுரை அவர்கள் சொன்னது, இந்த நாட்டை அளித்தது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் ராகுல உங்க விழாவுக்கு கூப்பிடல அப்படின்னு இங்க கேள்வி கேட்கறாங்கல்ல, இதுதான் இரட்டை நிலைப்பாடு. அது ஒரு லாஜிக்கா கூட பார்க்கலாம்ல. இப்ப ராகுல் காந்தியோட அவர் அண்ணன் கூப்பிடுற இடத்துல திரு ஸ்டாலின் இருக்கிறாரு, ஒரு நல்ல சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறீங்க.
இப்போ ராகுல் காந்திக்கு ஒரு அழைப்பு கொடுத்து ஒரு முக்கியமான ஒரு கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவு தொடர்பாக வெளியிடுறீங்க. அந்த நிகழ்வுல பங்கேற்றும் சிறப்பிச்சிருக்கலாமே. இது ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய நிகழ்வு, மத்திய அரசு நடத்தக்கூடிய நிகழ்வு அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை ஏன் தவிர்க்கிறீங்கிறது ஒரு கேள்வி. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும், தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளுக்கும் அதிமுக உட்பட அழைப்பு விடுத்திருக்கிறோம். அதிமுக அதை புறக்கணிச்சிருக்கார்கள். இந்த உணர்வு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளிடம் இருந்திருந்தால் அவர்களும் புறக்கணிச்சிருப்பார்கள். அந்த உணர்வு இல்லாத காரணத்தினால்தான் இது அரசு நிகழ்ச்சி அப்படிங்கிற புரிதலோட நிகழ்ச்சியில கலந்து கொண்டு வெளில வந்து பேட்டியும் கொடுத்திருக்கிறார்கள். இதோடைய இது என்னன்னா, அதற்கு பதிலை வந்து ராகுல் காந்தியே சொல்லியிருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு வாழ்த்து கடிதம் அனுப்பி இந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த பாஜகவோட நெருக்கம்ங்கிறதோ காங்கிரசிடமிருந்து விலகல் அப்படிங்கிற எல்லா குற்றச்சாட்டுக்கும் ராகுல் காந்தியே முன்வைத்து அந்த முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இல்ல ஏன் அழைப்பு கொடுக்கலங்கிறதாங்க கேள்வி. ஒண்ணு இல்லைங்க, இப்ப உங்களை கடுமையா விமர்சிக்கக்கூடிய அண்ணாமலைக்கு தொலைபேசியில் அழைத்து முதலமைச்சர் அழைக்கிறார். அது அரசியல் நாகரிகத்தின் வெளிப்பாடு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்போ உங்க கூட ரொம்ப சகோதரத்துவத்தோட இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை ஏன் அழைக்கல அப்படிங்கிறது யாரை ரெப்ரசன்ட் பண்றா? செல்வ பெருந்தையை அழைக்கும் போது ஏன் ராகுல் காந்தி அழைக்க முடியல? யாரை ரெப்ரசன்ட் பண்றான்னு கேக்குறாங்க. செல்வ பெருந்தையை அழைக்கும் போது ராகுல் காந்தியை ஏன் அழைக்க முடியல? ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி மாநில அரசு நடத்துகிறது அப்படிங்கிற பொழுது அந்த நிகழ்ச்சிக்கு யாரை அழைக்க வேண்டும்னு முடிவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் அழைக்கிறோம். ஒன்றியத்திலிருந்து ஒரு அமைச்சர் வருகிறார். இந்த கெஸ்ட்ல இன்னார அழைக்கல அப்படிங்கறத விமர்சனமா கேட்கறதுக்கான தார்மீகம் வந்து அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்காங்கிறதா கேள்வி. இன்னும் ஒண்ணு, அந்த ரெண்டு பேருடைய வாழ்த்து கடிதத்துக்கும் முதலமைச்சருடைய ரெஸ்பான்ஸ்ல தான் அரசியல் இருக்கிறது. முதலமைச்சருடைய ரெஸ்பான்ஸ் மோடியுடைய வாழ்த்து கடிதத்துக்கு என்ன, உங்களுடைய வாழ்த்துக்கும் நீங்க நாணயம் வெளியிடுவதற்கும் நன்றி, இவ்வளவுதான் ரெஸ்பான்ஸ். ஆனா ராகுல் காந்தியினுடைய வாழ்த்து கடிதம் பிரதமருடைய வாழ்த்து கடிதத்தை விட சின்னது. அந்த வாழ்த்து கடிதத்துக்கு முதலமைச்சருடைய ரெஸ்பான்ஸ் என்ன, கலைஞருடைய கனவுகளை ஒன்றிணைந்து நாம வந்து செயல்படுவதற்காக நடவடிக்கை மேற்கொள்வோம், இணைந்து செயலாற்றுவோம் அப்படின்ட்டு யாரோடு என்ன நெருக்கத்தை காட்டுகிறோம்ங்கிறத அந்த மெசேஜ்ல நாங்க சொல்லி. சரி, ஒரே வரி, திமுக பாஜகவோட இனி எந்த காலத்திலும் கூட்டணி வைக்காது, உறுதியா எடுத்துக்கலாமா? திமுக பாஜகவோடு கூட்டணி வைக்காது என்பதை எங்களுடைய முதலமைச்சர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறார். அதை அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். அதுல எந்த மாற்றம் கிடையாது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரைட், வரேன். சூர்யா, இப்ப எடப்பாடி மேற்கொள்ளக்கூடிய இந்த கருத்தாக்கங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்க? அடிப்படையில் இவங்க திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நாங்கள் கூட்டணிக்கு போயிடுவோங்கிறது இன்னைக்கு இல்லை. அவங்க 2017 தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறாங்க. போக மாட்டோம்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று ஸ்டேட்மெண்ட் கிடையாது. 2017 ஒவ்வொரு இடைத்தேர்தலையும், ஒவ்வொரு உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், எல்லா காலகட்டத்திலையும் இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸையும் கொஸ்டின்ஸையும் திமுகவை நோக்கி வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். திமுகவினுடைய தலைவர், எங்களுடைய தலைவர் மிக தெளிவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார். 2017 ஒரு முறை கூட அதற்கான சாய்வுக்கான சூழல் கூட இல்லைங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கிறார். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஏடிஎம்கேவும் பாஜக கூட கூட்டணி வச்சாங்க. திமுகவும் கடந்த காலத்தில் ஒரு முறை பாஜகவோட கூட்டணி வைத்தது. ஏடிஎம்கே கூட்டணி விட்டு வெளில வந்த பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மெரினா கடற்கரை கூட்டத்தில் இனி ஒரு நாளும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. அது அதிமுகவுக்கான ஸ்டேட்மெண்ட், ஜெயலலிதா அம்மையாருக்கான ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஆனால் அதிமுக அதன் பிறகு கூட்டணி வைத்தது. அவங்களே வச்சாங்க 2004 அவங்களே கூட்டணி அவங்களே வைத்தார்கள். அப்புறம் இவங்க எடப்பாடி பழனிசாமி காலகட்டத்திலையும் அந்த கூட்டணி வைக்கப்பட்டது. ஆனால் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் மாணவர்கள் இறந்த பிறகு 2003 இறுதியில கூட்டணியை விட்டு பாஜக கூட்டணியிலிருந்து வெளில வந்த போது சொன்ன ஸ்டேட்மெண்ட், இனி பாஜகவோட உறவு இல்லைன்னார். அதை இப்போது வரைக்கும் நாங்கள் காப்பாற்றி கொண்டு வருகிறோம். அது அந்த கொள்கை அடிப்படையிலான ஒரு விஷயம். இல்ல, அதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, நீங்க சொல்றோம். இப்ப அதிமுக கூட்டணி வைக்கிறது கூட அவங்க ஓரளவு திராவிடத்தை வந்து கொஞ்சம் ஒரு நீர்த்து போகக்கூடிய ஒரு கட்சியா கலைஞர் அவர்களே வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார். ஆனா ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவர் கூட்டணி வச்சிருக்கிறாருங்கிறதே இன்னைக்கு அதை கேள்வி எடுக்கிறாங்க. ரெண்டு விஷயம். ஒண்ணு, நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, ரெண்டு கட்சியும் கடந்த காலத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. ஆனால் அதன் பிறகு கொடுத்த உறுதியை யார் காப்பாற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதிலா அதை நான் சொல்றேன். இன்னொன்னு, நீங்க பாஜக கூட என்டிஏல இருந்தீங்களே அப்படின்னா, அந்த என்டிஏல இருக்கும் பொழுதுதான் மனு தர்மத்தை ஒழிக்கணும்னு நாடாளுமன்றத்திலேயே எங்களுடைய எம்பி விடுதலை விரும்பியவர்கள் பேசினார். அதனால கொள்கையை விட்டு கொடுத்துட்டு அந்த இடத்துக்கு போகல. அதை ராஜ்நாத் சிங் அவர்களும் நேற்று சொல்றார். கொள்கை முரண் இருந்த போதும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் எப்பொழுதும் எங்களுடைய கொள்கை உறவுன்னு சொல்லலாம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா வந்து எங்களுடைய கொள்கை உறவுன்னு மோடி எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசிட்டு போனார். அந்த மாதிரி இன்னைக்கு அவங்களால கிளைம் பண்ண முடியாத இடத்துல தான் நாங்க என்னைக்குமே இருந்திருக்கிறோம். நேற்று பிரதமருடைய ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், ராஜ்நாத் சிங் அவர்களுடைய ஸ்டேட்மெண்டா இருக்கட்டும், அவர் கூட்டாட்சியின் அடையாளம், சமூக நீதியின் அடையாளம், வெல்ஃபேருடைய அடையாளம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்களே தவிர அவர்கள் எங்களுடைய கூட்டணியின் நண்பர் அப்படின்னோ, அவங்க வந்து நாங்க கொள்கை உறவு அப்படின்னோ சொல்லல. கட்சி வேறுபாடுகள் இருந்தாலும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் அந்த இடத்துல இருக்கே தவிர அந்த அடிப்படை கொள்கை வந்து நாங்க ஒன்றி போயிட்டோம்னு சொல்லவே. ரைட், நீங்க வந்து இப்ப கிட்ட போக மாட்டீங்க. இப்ப அவங்க உங்க கிட்ட வந்து நல்ல ஒரு நெருக்கம் இல்ல, நீங்க சொல்ற மாதிரி இருந்தா பண்ணிக்கலான்ற ஒரு சமரசத்துக்கு வருவீங்களான்னு கேக்குறாங்க. இதை ஏன் கேக்குறேன்னா, ஒண்ணு இல்லை, இன்னைக்கு முதலமைச்சரே சொல்றாரு,
கூட்டணி கட்சிக்காரங்க குறிப்பா திமுக காரரை விட அதிகமா புகழ்ந்தாரு. மகிழ்ச்சியில் எனக்கு இரவு தூக்கமே வரலன்னு, அந்த நினைவிடத்தை பார்க்கணும்னு சொன்னதும் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு நிமிஷம் எந்திரிச்சு கலைஞருக்கு வந்து நம்ம மரியாதை செலுத்தணும்னு சொன்னது. இப்போ ராஜ்நாத் சிங்கோ பாஜக தலைவர்களோ இந்த அளவுக்கு கலைஞர் கருணாநிதி அவர்களை புகழ்வதையும் கிட்ட நெருக்கமா வருவதையும் ஒரு அரசியல் குறியீடா அது ஒரு பார்க்கணுமா? ஸ்டேட்மெண்ட் கொடுக்கக்கூடிய மரியாதைன்னு நான் பாக்குறேன். ஏன்னா ராஜ்நாத் சிங் அவர்களுடைய உரை வந்து அதாவது ரொம்ப டீடைல்டான உரை, மனுநீதி நாள் வரைக்கும் அவர் கோட் பண்ணி பேசியிருக்கிறார். அப்படிங்கிறது கலைஞருடைய அந்த டாலஸ்ட் ஸ்டேச்சருக்கான அடையாளம், அதுக்கான அங்கீகாரம், அரசியல் கணக்க மரியாதை அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பாஜகவுடைய நிலைப்பாடு என்னங்கிறது நீங்க பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன்டையோ அவர்களுடைய தலைவர்கிட்டயோ தான் கேட்கணும். இது எல்லாவற்றையோட ரொம்ப முக்கியம். இந்த கூட்டணி முறிவு அப்படிங்கிறது அல்லது கூட்டணியில நாங்க சேராத ஒரு தன்மைங்கிறது கொள்கை அடிப்படையிலானது அப்படின்னு நாங்க சொல்றோம். ஆனால் அதிமுக இந்த நிமிடம் வரைக்கும் பாஜகவோடு நாங்கள் கூட்டணியை முறித்தது கொள்கை அடிப்படையிலானது அப்படின்னு யாருமே சொல்லல. இல்ல அண்ணாவை சொன்னாங்க, அம்மாவை சொன்னாங்க. என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டணி இந்த தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகு எஸ்பி வேலுமணி அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து அண்ணாமலை தான் இந்த கூட்டணியை கெடுத்தார், இருந்திருந்தா நாங்க கூடுதலா ஜெயிச்சிருப்போம் அப்படிங்கறதுல தொடங்கி பல்வேறு சூழல்ல இந்த கூட்டணி முறிவதற்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படிங்கறத ரிப்பீட்டடா சொல்லிட்டே இருந்தாங்க. அதாவது அந்த கட்சியினுடைய முதல்நிலை தலைவர்கள்ல தொடங்கி இதே அரங்கத்துல, இதே மாலை முரசு அரங்கத்துல ஒரு அதிமுக ஆதரவு அரசியல் விமர்சகர்களாக இருக்கக்கூடிய அண்ணன் ரவி குழந்தைவேலு அவர்கள் வரைக்கும் எங்களுக்கு மோடி மீதோ, எங்களுக்கு வந்து அமித்ஷா மீதோ, பாஜக மீதோ விமர்சனமோ அல்லது அவர்கள் மீது வந்து ஒரு வெறுப்போ எதுவுமே கிடையாது அப்படிங்கறத பதிவு பண்ணிருக்காங்க. இது ஒரு கொள்கை முரணாக அந்த கூட்டணி முறிவுங்கிறது ஏற்படல. ஆனா இபிஎஸ் ஒரு தடவை சொன்னாரு 2026 பாஜகவோடு கூட்டணி கிடையாது. அதுதான் அந்த கூட்டணி கிடையாதுங்கிறது வெறும் ஃபீல்டு பாலிடிக்ஸ் கணக்கு தான். திமுக உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு அரசியல் இருக்கு இல்லையா, அதற்கு பயந்து தானே தவிர கொள்கை முரண்கிறது கிடையாது. அது பாஜகவும் சொல்றது கிடையாது, அதிமுகவும் சொல்றது கிடையாது. ஓகே.